இனி விரிவான செய்திகள். சமூக அமைப்புகளின் ஒப்பாரி போராட்டம் எதிரொலியால் ஒட்டுமொத்த பிசிஎஸ் அதிகாரிகளும் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பாதுகாப்பு கேட்டு முறையிட்டனர். புதுவையில் அரசு சான்றிதழ் பெறாத குரூப் பி பணியிடங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து சமூக அமைப்புகள் சார்பு செயலாளர்கள் வீடுகள் முன்பு ஒப்பாரி போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் புதுவை அரசு துறைகளில் பணியாற்றும் ஒட்டுமொத்த பிசிஎஸ் குடிமை பணி அதிகாரிகளும் நேற்று மாலை தட்டாஞ்சாவடி மாவட்ட தொழில் மைய கூட்டத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். தொடர்ந்து திலாசுப்பேட்டையில் முதல்வர் ரங்கசாமியை அவரது வீட்டில் அனைவரும் சந்தித்து முறையிட்டனர். ஜனநாயக ரீதியில் போராட்டம் நடத்துவதை எதிர்க்கவில்லை, தனிப்பட்ட அதிகாரியின் வீட்டை முற்றுகையிட்டு அச்சுறுத்தும் வகையில் போராட்டம் நடத்துவதால் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் குடும்பத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் போராட்டம் நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதை கேட்டறிந்த முதல்வர் ரங்கசாமி, அதிகாரிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அரசு என்பது கவர்னர், முதல்வர், சட்டசபையை உள்ளடக்கியது. கடந்த காலங்களில் அதிகாரிகள் எந்த முடிவுகள் அரசு மாற்றி அமைத்துள்ளது. எனவே சமூக அமைப்புகள் தங்கள் கோரிக்கை குறித்து அரசிடம் முறையிடலாம். அதிகாரிகளின் வீட்டு முன்பு போராட்டம் நடத்துவது சரியல்ல. இது தொடர்பாக காவல்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பொது உடைமை தலைவர் ஜீவானந்தத்தின் பிறந்தநாள் விழா புதுவை அரசு சார்பில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டது. பொது உடைமை போராளி ஜீவானந்தம் பிறந்த நாள் புதுவையில் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சாரம் அவைத்திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை போக்குவரத்து காவல்துறை மற்றும் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை எஸ்எஸ்பி பிரவீன்குமார் திராபதி வெளியிட்டார். புதுவை போக்குவரத்து காவல்துறை ஒத்துழைப்புடன் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோ வெளியீட்டு நிகழ்ச்சி கோரிமேடு காவலர் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. காவல்துறை போக்குவரத்து பிரிவு காவல் கண்காணிப்பாளர் செல்வம் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அதைத் தொடர்ந்து கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் கடும் வெயிலில் பணிபுரியும் 70க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்களுக்கு நெக் ஃபேன் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன், கிரியேட்டிவ் மீடியா உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன், பிரபு மற்றும் கிரியேட்டிவ் மீடியா ஊழியர்கள் உட்பட காவலர்கள் கலந்து கொண்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுவை ஜிப்மர் மருத்துவர்கள் புதுவை நகர பகுதிகளில் கோரிக்கை பேரணியை நடத்தினர். கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 8 நாட்களாக தொடர் போராட்டத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வேலை நிறுத்தம், தர்ணா, கோரிக்கை முழக்கம், மனித சங்கிலி, அணிவகுப்பு என போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இன்று மாலை அண்ணா நகரிலிருந்து காமராஜர் சிலை வரை நகர பகுதியில் மருத்துவர்கள் கோரிக்கை அட்டை ஏந்தி பேரணி மேற்கொண்டனர். வழி முழுவதும் மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், பணி பாதுகாப்பு தேவை, பெண் மருத்துவர் படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய விரைவில் தண்டனை வழங்க வேண்டும் என்பது போன்ற கோஷங்களை முழங்கிய வண்ணம் மருத்துவர்கள் பேரணியில் பங்கேற்றனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் அப்பகுதியில் பாதுகாப்பு வேண்டி இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் அப்பகுதி மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று சேர்ந்து வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு வழங்கினர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தாக்கூர் நகர், அதை சுற்றியுள்ள நகர பகுதி முழுவதும் 3 வாரங்களாக தொடர்ந்து சிறு சிறு திருட்டு சம்பவங்கள் மற்றும் பெண்களிடம் செயின் பறிக்கும் முயற்சி உள்ளிட்ட திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ள நிலையில் மாலை நேரங்களில் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று சேர்ந்து இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவனிடம் திருட்டு சம்பவங்கள் குறித்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் பாதுகாப்பு வழங்க கோரி கோரிக்கை மனுவும் வழங்கினர். இதுகுறித்து இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் கூறுகையில், கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அச்சப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர பயப்படுகின்றனர்.
தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க காவல்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். அப்பகுதியில் காவலர்கள் 2 பேரை ரோந்து பணிக்கு அனுப்ப வேண்டும். உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய அச்சத்தில் இருக்கும் மக்களை மீட்க வேண்டும் என தெரிவித்தார். இதில் தட்டாஞ்சாவடி காங்கிரஸ் நிர்வாகிகள் ராஜேந்திர வெங்கடேசன், வெங்கட், வைத்தி, வருண், பிரேம், சமீர் மற்றும் அபிலாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வானரப்பேட்டை பிரான்ஸ்வா தோப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை அதிகாரிகளுடன் சென்று சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பிரான்ஸ்வா தோப்பில் எல் வடிவ வாய்க்கால் கழிவுநீர் ஓட்டம் இல்லாமல் இருந்து வந்தது. கொசுக்கள் அப்பகுதியில் அதிகமாக இருப்பதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரில் அழைத்து ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், திமுக பிரமுகர் பிராங்க்லின், துணை செயலாளர் ராஜு, துணை செயலாளர் உதயராஜ், காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். ஜனாதிபதி திரௌபதி முர்முவை புதுவை கவர்னர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரி கவர்னராக பதவியேற்ற கைலாஷ்நாதன் முதன்முறையாக அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றார். நேற்று ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்ஹார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர் நட்டாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் பொழுது புதுவை மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தட்டாஞ்சாவடி பகுதியில் வீட்டில் சிறு சிறு பொருட்களை திருடி செல்லும் மர்ம நபர்கள் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தாக்கூர் நகர் பகுதியில் தொடர்ந்து வீடு மற்றும் தெரு ஓரங்களில் உள்ள சிறு சிறு பொருட்கள் காணாமல் போவதாக தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர். அப்பொழுது மர்ம நபர்கள் வீடு மற்றும் தெரு ஓரங்களில் உள்ள பொருட்களை திருடி செல்லும் மர்ம நபர்கள் குறித்த சிசிடிவி காட்சிகள் பதிவாகி இருந்தது. இதையடுத்து அந்த பகுதி மக்கள் காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவனிடம் பாதுகாப்பு கோரி மனு வழங்கினர். ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி சாதனை படைத்த பெண்களுக்கு புதுவை மகிழா காங்கிரஸ் சார்பில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பாரத ரத்னா ராஜீவ்காந்தியின் 80வது பிறந்த நாளில் அரசியலில் பெண்களின் பங்களிப்பு குறித்தும் பல்வேறு துறைகளில் பெண்கள் ஆற்றிய சேவைகள் சாதனைகளுக்காக 9 பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அனைத்திந்திய மகிழா காங்கிரஸ் தலைவி அல்காலம்பா உத்தரவின்படியும் புதுவை மாநில மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி வழிகாட்டுதலுக்கேற்ப புதுவை மத்திய மாவட்ட தலைவி அனுமிதா தலைமையில் 9 பெண்களுக்கு சான்றிதழும் கேடயங்களும் வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மற்றும் அனைத்து துறைகளிலும் சிறப்பித்து வரும் மகளிருக்காக சான்றிதழையும் கேடயங்களையும் வழங்கி சிறப்பித்தனர். மேலும் புதுவை மகிழா காங்கிரஸ் மாநில நிர்வாகிகளான துணைத் தலைவிகள் ஜெயலட்சுமி, ரஹ்மத் நிஷா, மாநில செயலாளர் முத்தமிழ், பானுமதி, ரத்னா, மகேஸ்வரி, சுதா, ஜெயமேரி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள விஓசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு புதுவை அரசின் இலவச மடிக்கணினிகளை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கினார். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள விஓசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புதுவை அரசின் கல்வித்துறை சார்பில் இலவச மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினியை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து பள்ளியின் பொறுப்பாசிரியர் பத்மாவதி விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேச, தொடர்ந்து தமிழ் விரிவுரையாளர் குருஜா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க, மூத்த விரிவுரையாளர் ஸ்ரீனிவாசன் நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். ராஜ்பவன் தொகுதி இளைஞர் வியாபாரம் செய்யும் பயனாளிகளுக்கு 4 சக்கர தள்ளுவண்டியை வழக்கறிஞர் குமரன் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி சமூக சேவகர், முன்னாள் கவுன்சிலர் வழக்கறிஞர் குமரன் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த இளநீர் வியாபாரம் செய்யும் பயனாளிகளுக்கு 4 சக்கர தள்ளுவண்டியை வழங்கினார். அப்பொழுது ராஜ்பவன் தொகுதி முரளி, மோகனசுந்தரம், சுரேஷ் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். புதுவை மிஷன் வீதியில் புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட ஜஹான்ஸ் நிறுவனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மிஷன் வீதியில் இன்று ஜஹான்ஸ் என்ற ஜவுளி புதியதாக ஆரம்பிக்கப்பட்டது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவையில் இந்த கிளை 3வதாக இன்று திறக்கப்பட்டது. இந்த கிளையில் உடைகள் அனைத்தும் மிகவும் தரமானதாகவும் மலிவு விலைகளும் கிடைக்கும் என உரிமையாளர்கள் ரசியா ஹூஹி மற்றும் ஜமுனா ஜெகன் ஆகியோர் தெரிவித்தனர்.
தீய பழக்கங்களை கற்றுக்கொள்ளக் கூடாது என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய வழக்கறிஞர் ஐயப்பன் கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி மாணவர்கள் நன்கு படித்து வாழ்க்கையில் சாதனை படைக்க வேண்டும் எனவும் லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும், தீய பழக்கங்களை கற்றுக்கொள்ளக் கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு வழக்கறிஞருக்கு நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் விழா பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் ரஹ்மான், சிவசண்முகம், சரவணன், தர்மராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம், மாநில மகளிர் காங்கிரஸ் செயலாளர் ரெஜினா, பத்மா, சிறுபான்மையினர் மாநில பொறுப்பாளர் ரஷீத் மற்றும் தொகுதி மக்கள் கலந்து கொண்டு மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடினர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.